முக்தி ஒரு நாளில் உயிர்த்து மறுநாளில் மரித்து போகின்ற ஈசலானாலும் உன் வீட்டு விளக்கில் மரித்து போவேனடி. சமூக அமைப்புகளுக்கு உதவி வருபவர். பேரூர் படித்துறை மற்றும் ஈமச் சடங்குகள் மண்டபம் புனரமைத்து கட்டுவதில் இவரது பங்களிப்பு அதிகம். ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை வழங்கி வருபவர். கொரோனா காலத்தில் தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு வழங்கியவர். போட்டி தேர்வுகளில் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அம்மா IAS அகாடமி தொடங்கி இலவசமாக நடத்தி வருகிறார். இப்படி இவரது சமூக பணிகள் ஏராளம். நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் SP அன்பரசன் அண்ணா அவர்களை விருதாளர்களை வாழ்த்தி பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு கோவை செய்தியாளர் கவிஞர் முகிலன் பெருமாள். நான் கவிஞர் முகிலன் பெருமாள் யாரோட கவிஞர் பெருமாள் சாமி தான் எல்லாரும் தெரியும். அதுக்கப்புறம் அவரோட போட்டோவோட இருந்துச்சு புக்கு ஒரு தான் கன்ஃபார்ம் பண்ண. அது வந்து விழா காய்தல் கொடுத்துட்டு நான் கண்டிப்பா வளர்ந்து சொல்லியிருந்தேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கல. நான் நேற்று இந்த புக் எடுத்து பார்க்கும்போது தான் அவருடைய முகிலன் பெருமாள் பேரையே அது எனக்கு தெரிஞ்சது. இந்த விழாவுக்கு சிறப்பு விருதுனாக வந்திருக்கின்ற என்னுடைய கல்லூரி கால நண்பர் அன்பு நண்பர் தமிழின் அவர் எப்படி எனக்கு நண்பர்னா, நாங்க கல்லூரியில் நான் படிக்கும் போது நான் சிபிஎம் கல்லூரி மாணவர் பேரவை தலைவராக பெற்றிருந்தேன். அதுல வந்து சிபிஎம் கல்லூரியில் வந்து தமிழ் சங்கம் வச்சிருந்தாங்க. அந்த தமிழ் சங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் அதுல தான் நடத்துவோம் ரெகுலரா. அதுல வந்து ஒரு மாதிரி அப்போ பாரதியார் வந்து தமிழ் துறை பேராசிரியராக இருந்தது திருப்பி பாலசுப்ரமணியன் அவர் ஒரு ஃபங்க்ஷன் வந்தோம். அப்ப இந்த விவசாய சங்கத்தில் இருந்த சொந்திய சந்தத்து அவர் ஒரு ஃபங்க்ஷன், நாசிர் சந்தத்து அவர் ஒரு ஃபங்க்ஷன் வந்தோம். 2 டைம் ஃபங்க்ஷனுக்கு நாங்க போது நல்ல தமிழ் இருந்தா தமிழ் சங்க ஃபங்க்ஷனு எங்களுடைய மாணவர்களுடைய ஆண்டு விழா ஒரு அப்ப இருந்தே வந்து எங்களோட ரொம்ப தொடர்பு இருக்கிறது. அவங்க இந்த விழாவுக்கு அவரை தலைமையேற்று அவருக்கு சிரமப்பட்டு வந்திருக்கிறாரு. அவர் நீங்க பாத்தீங்கன்னா நீதிபதியாக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். அவருக்கு வந்து மிக நன்றி. அதே போல இந்த விழாவை வந்து மிகவும் சிறப்பா நடத்திக்கிறார் தான். நம்ம தமிழகத்திலே வந்து தினசரி தினமலர் சிறந்த நாளிதழ், அதுக்கு செய்தி ஆசிரியர் விஜயகுமார், அவருடைய இணையாசிரியர் பாலசுப்ரமணியன் அவர்கள் இந்த விழா மிகவும் சிறப்பா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த விழா கண்டிருக்கின்ற அவனாசிரிகா கல்லூரியினுடைய முனைவர் திரு ஞானாம்பியா அவர்களும் கற்பம் பகுதியினுடைய தமிழரசி அவர்கள். இது எல்லாத்துலாம் முக்கியமா வந்து விஜயாபதி பெரிய ஐயா இருக்காரு. அவர் வந்து நான் 9th படிக்கும்போது வந்து எனக்கு அவர் தெரியும். நான் சிஎஸ்ஐ ஸ்கூல் தான் படிச்சினாரு. ஸ்கூல்ல இருந்து வரும்போது விஜயாபதிக்குள்ள வாரத்துக்கு ஒரு 4 நாளாக எனக்கு அந்த புக்கு கடைகளை போக அந்த மாதிரி அவரும் டெவலப்மெண்ட் நன்றி. இங்க கவிஞர் முயல் வாழ்ந்து வந்து சேர்ந்த நண்பர் ரமேஷ் அவர்கள் இங்க வந்திருக்கிற இது அரங்கு அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவை சந்தித்ததற்கு விருது வாங்க வந்திருக்கின்ற நிறைய பேர், அதாவது விருது வாங்க வந்திருக்கின்ற நான் பார்த்தேன். அவங்க இந்த விருது வாங்க வேண்டி வர மாட்டாங்க. எப்பவுமே அவங்க சமூக செயல்பாடு எடுத்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு விருதுக்கு நான் ரொம்ப கற்றுக்கொண்டேன். கவிஞர் முகிலன் பெருமாள் அவர்கள் மேலும் இன்னும் பல புத்தகங்களை இந்த சமுதாயத்துக்கு நல்ல புத்தகம் இன்னும் எழுதுவார் என்று கூறி அவர்கள் வாழ்த்தி நன்றி. கையெழுத்து பிரதியை நடத்திய போது எங்களோடு சேர்ந்து இயங்கியவர் பெருமாள் சாமி. 35 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்கள், வெவ்வேறான பணி பொறுப்புகள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கவிதை நூல் வெளியிடும்
பண்ணியிருக்கோம். இந்த விழாவில் நீங்கள் வந்து கலந்து கொண்டதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட நீங்கள் உணவு உண்டு சென்றால் மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி முழுமையடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக என்னுடைய ஏற்புரையை நான் முடித்து விடுகிறேன். தலைவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். நான் ஏற்புரை வழங்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் பேசியதை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டதாக ஆகும். மேடம், நீங்களும் வீட்டுக்கு போயிருவீங்க, நீங்க ஜட்ஜி சார் எல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போயிருவீங்க, நான் வீட்டுக்கு போகணும் இல்லையா? இந்த கவிதைகள் அனைத்துமே நீங்கள் படிக்கும் பொழுது உங்களது பள்ளி வாழ்க்கையும் கல்லூரி வாழ்க்கையும் நினைவுபடுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களது நினைவலையில் ஏதோ ஒரு உருவம் வந்து செல்வதாக இருந்தாலும் சரி, அது இந்த கவிதைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று நான் சொல்லுவேன். நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு கவிதை எழுத வேண்டும் போல் தோன்றியவுடன் எனது மனைவியிடம் எனக்கு கவிதை எழுதும் போல் தோன்றுகிறது என்று சொன்னேன். என் மனைவி 2 வார்த்தைகள் தான் சொன்னார். அந்த 2 வார்த்தைகளிலும் ஒவ்வொரு வார்த்தையும் 2 எழுத்துக்கள். நான் கவிதை எழுதுவதையே விட்டுவிட்டேன். அவங்க கேட்டாங்க, நான் கவிதை எழுதும் போது தோன்றுகிறது என்று சொன்னவுடன் என்னடா நம்ம பாட்ட கவிதை எழுதும் போது குடும்பத்தில் குழப்பம் வருதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு நான் எழுதவில்லை. அதற்கு பிறகு சிறிய சிறிய அவ்வப்பொழுது எழுதிய கவிதைகளை எல்லாம் என் மனைவி எழுதி படித்துவிட்டு அவராகவே கவிதைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, கண்டிப்பாக நீங்கள் புக்கு போடுங்க என்று சொல்லி இந்த நிகழ்வை வைரமுத்து சார் அவர்களுடைய அணிந்துரை கிடைத்தவுடன் இதை தெரியாமல் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டதும் எனது மனைவி அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கவிதையெல்லாம் எழுதி முடித்தவுடன் இந்த நூலுக்கு அணிந்துரை பெற வேண்டும் என்று நான் நினைத்தவுடனே எனது மனதில் தோன்றியவர்கள் கவிஞர் தினமலர் ஆசிரியர் விஜயகுமார் அவர்கள். அவரை சென்று நான் அவர் வீட்டிலே சந்தித்த பொழுது கவிஞர் விஜயகுமார் அவர்களும் மாவே பால் அவர்களும் முருகேசன் அவர்களும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கவிஞர் விஜயகுமார் அவர்களை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். ஒரு மிகப்பெரிய பேராற்றல் மிக்க மிகச் சிறந்த மனிதர், நேர்மையாளர், நன்னடத்தை மிக்கவர். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கவிதைக்கு நான் வேறொருவரிடம் உங்களுக்கு அணிந்துரை பெற்றுத் தருகிறேன் என்று வாங்கி வைத்துக் கொண்டார். நானும் கூட நினைத்துக் கொண்டேன், இவர் ஏதாவது அவருக்கு கோயம்புத்தூரில் பணி செய்த அத்தனை IAS IPS அதிகாரிகள் டிகிரி ஐயா போனவர்களெல்லாம் நெருக்கமானவர், அவர்களிடம் யாராவது வாங்கி கொடுப்பார் என்ற சந்தோஷத்தோடு வீட்டுக்கு சென்றேன். ஒரு வாரம் கழித்து அழைத்து ஒரு கவரை கையில் கொடுத்தார்கள். முருகேசனார் பாலையை வைத்துக் கொண்டு பிரித்து பார்த்து அதிர்ந்து போய்விட்டேன். என்ன இருந்தது கவரில்? காத்திருங்கள், தொடரும் அடுத்த பாகத்தில். ரோஜா, எனக்கு தெரியும் உனக்கு ரோஜாக்களை மிகவும் பிடிக்கும் என்று. உனக்கு தெரியாது என்னைப் போலவே ரோஜாக்களுக்கும் உன்னை பிடிக்கும் என்று. என்ன கவிதை! இந்த செல்போன் ஸ்டாண்ட் உங்க ஆபீஸ் டேபிள்ல வைத்தா பார்க்க அழகாக இருக்கும். பவுடர் கோட்டிங் ஃபினிஷிங் கொடுக்கிறோம். அடியில் ரப்பர் பூஸ் ஒட்டி இருக்கிறதால டேபிள்ல கிரிப்பா உட்காந்துரும். செல்போனை மறதியா வேறு இடத்துல வச்சுட்டு தேடாம இருக்க ஃபோன் ஸ்டாண்டு மேலே வைத்து பயன்படுத்தலாம். இந்த ஃபோன் ஸ்டாண்ட் உங்க வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசா கொடுக்கலாம். 100 பீஸ்களுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தா உங்க விளம்பரத்தை நாங்கள் ஸ்டிக்கர்ல போட்டு தருகிறோம். இதன் அறிமுக விலை 1 மாதத்திற்கு மட்டும். 100 பீஸ் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு பீஸின் விலை ₹100. எங்கள் கம்பெனிக்கு டீலர்கள் தேவைப்படுகிறார்கள். தொடர்புக்கு தீபம் இண்டஸ்ட்ரீஸ், சிக்கோ போஸ்ட், கோயம்புத்தூர் 21. தொலைபேசி எண் 9894787369, 9677787369.